மீனராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மீனராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இந்த மீனராசி பலன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே சாதாரணமானவர்கள் இல்லைங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனால் அந்த வேகத்திற்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும்போது வாழ்க்கையே மாறப்போகுதுங்க. இந்த உலகத்தில் நம்ம எத்தனை முயற்சி செஞ்சாலுமே, எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலுமே நம்மளை காத்து வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்புறீங்களா? அதுதாங்க நம்ம குலதெய்வம். மீன ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் பல தடவை நிறைய தடைகள் உடஞ்சிருக்கலாம். உங்களுக்கே தெரியாமல் கடைசி நிமிஷத்தில் வழி திறந்திருக்கலாம். அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த மீனராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னு நினச்சா இந்த நிமிஷமே சின்ன ஒரு விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களோட குலதெய்வ பேரை எழுதுங்க. கண்டிப்பாக மனசார நான் நினச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு எழுதுங்க. அந்த நம்பிக்கை தாங்க இந்த வீடியோவோட சக்தி. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இப்போது இன்றைய மீனராசி பலனுக்குள்ளே போகலாங்களா? மீனராசிக்காரர்களே, இந்த வீடியோ ஒரு சாதாரணமான ஜோதிட கணிப்பு கிடையாதுங்க. நீங்கள் இதை கேட்குற இந்த நிமிஷமே ஒரு காரணத்திற்காக தான். ஒரு சமீப காலமாக உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு அழுத்தம், சொல்ல முடியாத பாரம், வெளியில் சிரித்ததும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று உடஞ்சி போகிற மாதிரி ஒரு உணர்வு இருந்தால் இந்த வார்த்தைகள் உங்களுக்காகத்தாங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் கொடுத்த தியாகங்கள், சகித்த அவமானங்கள், அமைதியாக விலகிய வழிகள் யாருக்குமே தெரியாமல் போன மாதிரி தோணி இருக்குங்க. நம்ம நல்லதுக்கு எப்போ ஒரு நல்ல நாள் வரும்? நீங்கள் மனசுக்குள்ளே பல தடவை கேட்டிருப்பீங்க. மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு விசேஷமான குணம் இருக்குங்க. நீங்கள் எப்போவுமே மற்றவங்களோட வழியை உங்கள் வழியை விட பெருசாக நினைப்பீங்க. அதனால தான் பல நேரங்கள் உங்களோட தேவைகள், கனவுகள், ஆசை எல்லாமே ஒரு படி பின்னாடி போயிருக்குங்க. ஆனால் பிரபஞ்சம் அப்படியே பார்த்துட்டு சும்மா இருக்காதுங்க. நீங்கள் தெரியாமல் விதைச்ச விதைகள் இப்போது மண்ணுக்குள்ளே அமைதியாக வேலை செஞ்சுட்டு இருக்குங்க. வெளியில் எதுவுமே நடக்காத மாதிரி தோணினாலும் கூட உள்ளுக்குள்ளே ஒரு ஆழமான மாற்றம் வர ஆரம்பிச்சிருக்குங்க. சமீபத்தில் நீங்கள் சந்தித்த சில மனிதர்கள், நடந்த சில சம்பவங்கள், உங்கள் வாழ்க்கையில் வந்த குழப்பங்கள் எல்லாமே சும்மா நடந்தது கிடையாது. அது உங்களை உடைக்க நிகழ்ந்தது. உங்களை உண்மையிலேயே நீங்கள் யார் அப்படிங்கிறத நினைவூட்டுறதுக்காகத்தாங்க. நீங்கள் மென்மையான மனசு கொண்டவங்க தான். ஆனால் அந்த மென்மைக்குள்ளே ஒரு ஆழமான சக்தி இருக்குதுங்க. பல பேர் உங்கள் அமைதியை பலவீனம் அப்படின்னு நினச்சாங்க. நீங்கள் மௌனமாக இருந்த நேரத்தில் உங்கள் உள்ளார்ந்த சக்தி மெதுவாக வளர்ந்துக்கிட்டே தாங்க இருந்துச்சு. இப்போ அந்த சக்தி தன்னை வெளிப்படுத்த தயாராக இருக்குது. கடந்து வந்த நாட்களில் உங்கள் தூக்கம் குலைஞ்சிருந்தாலுமே, ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப யோசித்தாலுமே, திடீர்னு நினைவுகள் மேலே வந்தாலும் அது எல்லாமே ஒரு சின்ன சிக்னல் தாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம் பக்கத்துலேயே இருக்கிறத மனசு உணர ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் நம்பிக்கையோடு பிடிச்சிக்கிட்டு இருந்த சில விஷயங்கள், சில மனிதர்கள், சில கனவுகள் எல்லாமே உண்மையிலேயே உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் மனசு இப்போ கேள்வியாக கேட்டுட்ருக்குதுங்க. இதுக்கு பதில் வெளியில் இல்லைங்க, உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது. இந்த நேரத்தில் மீன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க. உங்கள் உணர்ச்சியை அலட்சியம் செய்யாதீங்க. ஏதோ ஒன்று உங்களை மெதுவாக ஒரு திசையை நோக்கி இழுத்துக்கிட்டே போகுதுங்க. அதை பயந்து பயந்து தள்ளாதீங்க.
நீங்கள் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் இப்போ ஒரு முடிவு காலம் வரப்போகுது. அதனால் வரக்கூடிய விஷயங்களை தைரியமாக ஏற்றுக்கோங்க. நீங்கள் அனுபவித்த வலி எல்லாமே வீணாக போகலைங்க. ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு தனிமையும் உங்களை ஒரு புதிய நிலைக்கு தயார்படுத்திக்கிட்டே இருந்ததுங்க. இந்த வார்த்தைகள் உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஒத்து போன மாதிரி தோணுச்சுன்னா அது யாத்ரீகம் இல்லைங்க. உங்கள் வாழ்க்கை இப்போ ஒரு அமைதியான மேற்பரப்புக்குள்ள ஒரு பெரிய அலை உருவாகிற முன்னிருக்கும் அந்த நிமிஷம் மாதிரி இருக்குங்க. வெளியில அமைதி, உள்ள சக்தி. இந்த சக்தியை உணர ஆரம்பிச்சவங்க தான் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. உங்கள் மனசை சுத்தமாக கேளுங்க. உங்கள் உணர்வுகளை மதிக்க ஆரம்பிங்க. உங்கள் மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கையை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நேரம் உங்களை சின்னதாக நினைக்கலங்க, உங்களோட உண்மையான மதிப்பை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு கடந்த சில நாட்களாக உங்களுக்குள்ளே நடக்கிற மாற்றங்களை நீங்களே கவனிச்சிருப்பீங்க. சில விஷயங்கள் திடீர்னு உங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்குங்க. சில மனிதர்களோட பழைய நெருக்கம் இப்போ சும்மா ஒரு பழக்கமாக மட்டும் உங்களுக்கு மாறி இருக்குங்க. இது எல்லாமே தப்பாக நடந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வாழ்க்கை உங்களை அடுத்த நிலைக்கு மெதுவாக நகர்த்துறதுக்கு ஒரு இயற்கையான செயல்முறைங்க. நீங்கள் எப்போவுமே எல்லாரையுமே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்க. எல்லாருக்குமே இடம் கொடுத்தீங்க. எல்லாரையுமே காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க. ஆனால் உங்களை யார் காப்பாற்றினாங்கன்னு ஒரு சின்ன கேள்வி இப்போ உங்கள் மனசுக்குள்ளே எழுந்திருக்கும். அந்த கேள்வி தான் ஒரு பெரிய விழிப்புணர்வும். மீன ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் எப்போவுமே நேரடியாக பேசாதுங்க. அது உணர்வுகளாக, கனவுகளாக, எதிர்பாராத மனங்களாக தாங்க பேசும். சமீபத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய நினச்சி கடைசி நிமிஷத்தில் செய்யாமல் விட்டுருந்தா அதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குதுங்க. எல்லாமே நீங்கள் திட்டமிட்டபடி நடக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சில தடைகள் உங்களை தடுக்க வந்தது போன்று தோன்றினாலுமே உண்மையிலேயே அது உங்களை தவறான பாதையிலிருந்து காப்பாற்ற வந்ததாக இருக்கலாம். நீங்கள் நம்பி இருந்த ஒருத்தர்கிட்ட இருந்து எதிர்பாராத பணம் அல்லது ஒரு வார்த்தை கூட இல்லாத தூரம் வந்திருந்தால் அது உங்கள் மதிப்பை குறைக்கிற விஷயம் கிடையாது. அது உங்களுக்குள்ள தேவையில்லாத சுமைகளை மெதுவாக கலற்ற ஒரு செயலுங்க. நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளோட முடிவெடுக்கிறவங்க. அதனாலேயே சில நேரங்களில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ ஒரு விசேஷமான மாற்றம் நடக்குதுங்க. உங்கள் உணர்ச்சிகளோடு சேர்த்து புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. நமக்கு இது உண்மையிலேயே சரியா அப்படின்னு நீங்கள் கேட்க ஆரம்பித்ததே ஒரு பெரிய வளர்ச்சிங்க. இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் முடிவுக்கு வருது. முடிவுன்னு சொன்னால் அழிவில்லைங்க, அது ஒரு சுற்றம். முடிஞ்சு இன்னொரு சுற்றம் தொடங்கிறதுக்கான ஒரு நிசப்த தருணம்ங்க. நீங்கள் இப்போ தனிமையை உணர்ந்தாலுமே அந்த தனிமை உங்களை உடைக்க வரலங்க, உங்கள் உள்ளுக்குள்ள மறுபடியும் சந்திக்க வைக்கதாங்க. நீங்கள் இல்லாமல் போயிருந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் திரும்பி வர நேரம் இதுங்க. பல நாட்களாக உங்கள் மனசு சோர்வாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. அந்த சின்ன ஒரு ஒளி தாங்க உங்களை இப்போ முன்னாடி இழுத்துக்கிட்டு வருது. வெளியில எல்லாம் மெதுவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலுமே உங்கள் உள்ளார்ந்த உலகத்தில் வேகம் கூடிக்கிட்டே இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எதை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவே உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்த சங்கிலியாக இருந்திருக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டதே ஒரு பெரிய விடுதலைங்க. நீங்கள் எதையுமே வலுக்கட்டாயமாக பிடிச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்க வேண்டிய விஷயங்கள், மனிதர்கள், அனுபவங்கள் எல்லாமே உங்களை விட்டு போகாமல் தானாக தங்க போகுதுங்க. போகிறது எல்லாமே ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு தான் போக போகுது. அந்த பாடங்களை சாபமாக நினைக்காதீங்க. அது உங்களை உயர்த்திக்கிட்டே போக போகிற படிக்கட்டுகள். இப்போது உங்கள் மனசு மௌனமாக இருந்தாலுமே கூட அந்த ஒரு மனம் முடிவில்லை. அது ஒரு ஆழமான புரிதலுக்கு முன்னாடி வர அமைதி அப்படின்னு நினச்சிக்கோ. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை வெளியில் இருந்து பார்த்தா சாதாரணமாகத்தான் தோணும். ஆனால் உள்ளுக்குள்ள நீங்கள் உணர்கிற மாற்றம் ரொம்ப ரொம்ப அழகானது. ஒரு காலத்தில் உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்திய விஷயங்களே இப்போ வெறுமையாக தோண ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு காரணம்
நீங்கள் தவறாக மாறிட்டீங்க அப்படின்னு கிடையாது. நீங்கள் வளர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தங்க. உங்கள் ஆவி இப்போ ஒரு புதிய உயரத்திற்கு தயாராகுது. அதனால பழைய அதிர்வுகளோட ஒத்து போக முடியாமல் மனசு தள்ளி நிற்குதுங்க. சில நேரம் எதுவுமே சரியில்லை அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஆனால் உண்மை என்னன்னா, எல்லாமே உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போக தான் சீரமைக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. கண்டிப்பாக மீன ராசிக்காரர்கள் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரிங்க. தோல்வி அடைஞ்சு தீயில விழுந்தாலுமே எழுந்து வரக்கூடிய சக்தி படைச்சவங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது.